அப்பா என்னடா இன்னும் தூங்கலையே நீ? எனக்கு தூக்கம் வரல. எனக்கு ஒரு சந்தேகம், சொல்றீங்களா? என்னப்பா சந்தேகம்? உங்க வேலையை நான் கெடுக்கலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லு. நான் பிளேடால கையை வெட்டினம்பா. என்னடா சொல்ற நீ? எப்படா? ஐயோ அதை விடுங்கப்பா. சின்னதா பிளேடால வெட்டினதுக்கே அப்படி வலிக்குது. மரத்தை அருவாளால வெட்டுறாங்க, அதுக்கு வலிக்குமா வலிக்காதா? வலிக்குண்டா, அதுக்கும் உணர்ச்சியெல்லாம் இருக்கு. நாம சுவாசிக்கிற ஆக்சிஜனே மரம் தான் நமக்கு தருது. அது மட்டும் இல்ல, மழையை தருது, நிலத்தில் உள்ள நீரை பாதுகாக்குது, வெப்பத்தை குறைச்சி நமக்கு குளிர்ச்சியை தருது. இன்னைக்கு பந்தால மூஞ்ச உடைக்க போறானோ. என்ன பண்ண போறீங்க? மரத்தை வெட்ட போறோம்பா. ஏங்க மரத்தை வெட்டாதீங்க. போப்பா, போய் விளையாடுப்பா. ஏய், அண்ணா வெட்டாதீங்கண்ணா. ஏய், யார் அது வேலையை கெடுக்கிறது? அண்ணா, யாருண்ணா அந்த பையன் குறுக்க வந்து நிக்கிறான்? வாடா இந்தாண்டா. ஐயா, என்னடா பண்ற? யாரா அவன்? அண்ணனை கூப்பிடுங்க. ஏய் தம்பி, இங்க வா. போடா போடா போடா, தாத்தா கூப்பிடுறாருல. வந்துட்டான் பொழப்பா கெடுக்கிறதுக்கு. யாருடா தம்பி நீ? ஏன் வேலை செய்யவங்களுக்கு எடுக்கிற? போ, போய் விளையாடுப்பா, போ. இந்த பையன் சும்மா இருக்க மாட்டான் போல இருக்கு. எவனே தெரியல. அண்ணா, வேலை செய்யவா கிளம்புவா? இங்க என்னடா பிரச்சனை? ஏன்டா வேலையை கெடுக்கிற? உனக்கு என்ன வேணும்? தாத்தா மரத்தை வெட்டாதீங்க தாத்தா. ஏன்டா? அது பாவம் தாத்தா, விட்டுருங்க தாத்தா. அது நமக்கு நல்லது தானே செய்யுது. யாருப்பா நீ? இந்த மரம் எனக்கு ரொம்ப அவசியமா வேணும்ப்பா. வேணாம் தாத்தா. டேய் கணேசா, என்னண்ணே? இங்க வாடா. என்ன விஷயம்? இவன் அந்த மரத்தை வெட்ட விட மாட்டேங்கிறான்டா. யாருண்ணே அவன்? யாருன்னு தெரியலடா. நீங்க எதுக்கு வெட்டாம நிக்கணும்? ஏய், இந்தாண்டா வாடா. வேண்டாண்ணா, வெட்ட சொல்லாதீங்கண்ணா ப்ளீஸ். ஏய், இந்தாண்டா வாடா. அண்ணா வெட்டாதீங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. மரம் பாவண்ணா, ப்ளீஸ் வெட்டாதீங்கண்ணா. ல அரஞ்சன ராஸ்கல். டேய் கணேசா, விடுறா. ஊராண்டு பிள்ளடா, ஏதாவது ஆயிட போகுதுடா. இப்போ என்ன பண்றதுண்ணா? என்ன பண்றதுன்னா, மரமா இல்ல, நம்ம செல்வராஜ் வீட்டு வாசல்ல கூட ஒரு மரம் இருக்கு, அதை வெட்டிக்கலாம்யா. அதை பத்தி ஒன்றும், நீ பணத்தை ரெடி பண்ணு. கொடுத்த பணத்தை கடன் அடைச்சிட்டேண்ணா. திரும்ப கொடுக்க ஒரு வாரம் ஆகும். அதெல்லாம் சரிப்பட்டு வராது கணேசா. நாளைக்கு சாயந்தரம் வர்றேன், பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துரு. வாங்கப்பா போவோம். அண்ணா அண்ணா, நான் உங்களுக்கு பணம் வாங்கி தரேன். எங்கள் அப்பாட்ட கேட்டால் கண்டிப்பாக தருவாங்க. மரத்தை வெட்ட வேணாண்ணா ப்ளீஸ்ண்ணா. தம்பி, உங்க அப்பா 2000 ரூபா பணம் தருவாரா? என்ன அது 2000 ரூபாயா? ஆமா. அவ்வளோ பணம் எங்கள் அப்பா தரமாட்டாருண்ணா. பின்ன எவ்வளோதான் தருவாரு? 50 100 தரலான் இருந்தேன். இந்த பாரு, மரத்தை வெட்டாம இருக்கணும்னா 2000 ரூபா பணத்தோட வா. என்னடா இது? என்ன கோலம்?
என்னடா அம்பி பணம் குறையுது? உங்க அப்பா 2000 ரூபா கொடுக்கலையா? இந்த பணம் அப்பா கிட்ட வாங்கல. பின்ன எப்படி கிடைச்சது உனக்கு இந்த பணம்? இந்த பணமா அவசியம் சொல்லணுமா? சொன்னாதான் நான் வாங்கிப்பேன். அப்பா எங்கம்மா? வெளியூர் போயிருக்காருப்பா. எப்போ வருவாங்க? இன்னும் 2 நாள் ஆகும்பா. இந்த மரம் எனக்கு ரொம்ப அவசியமா வேணும்ப்பா. இந்த பாரு, மரத்தை வெட்டாம இருக்கணும்னா 2000 ரூபா பணத்தோட வா. என் ஃப்ரெண்டுக்காக கொஞ்சம் காசு தேவைப்படுது, தெரியாடா? சாக்லேட் வாங்க தாண்டா காசு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எனக்கு உதவி பண்ணல. அப்புறம் என்ன செஞ்ச? என்னோட சைக்கிளை வித்துட்டான். எவ்வளவு தந்தாங்க? 1500 கொடுத்தாங்க. ஏண்டா உனக்கு இந்த வேலை? மிச்சங்காசுக்கு என்னடா பண்ண? ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தான். அங்க ஒரு தாத்தா, ஐயா 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 அம்மா, பிச்சை எடுக்கிறது தப்பு தான். என்ன பண்றது? மரத்தை காப்பாத்தணும்ல. ரொம்ப தூரம் நடந்து வந்தனா, அதான் லேட் ஆயிடுச்சு. இந்த மரத்தை வெட்டாதீங்க. வெட்ட மாட்டேன்டா, இனிமேல் வெட்ட மாட்டேன். உனக்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு இல்லாம போயிடுச்சு பார். இதை நீயே வச்சுக்க. இந்த மரத்தை வெட்ட மாட்டீங்கல்ல? வெட்ட மாட்டேன்பா, வெட்ட மாட்டேன்பா.